to everyone. My name is S. Varsha. I am studying in 9th standard in Madonna Metric Higher Secondary School, G.R. Nahar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. Today we are going to learn about spoken English. So in the spoken English நான் உங்களுக்கு டே 8 வரைக்கும் நடத்திருக்கேன். கரெக்டா? டே 8ல என்ன பார்த்தோம்? present continuous tense பத்தி பார்த்தோம். இன்னைக்கு டே 9ல past continuous tense பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த past continuous tense அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாஸ்ட்னா என்ன? இறந்த காலம், முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்திருக்கு. அதாவது நேற்று கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்திருக்குன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படிலாம் சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ, ஹி, ஷீ, இட், நேம்ஸ். மொத்தம் 5 சப்ஜெக்ட் சொல்கிறேன். ஐ, ஹி, ஷீ, இட், நேம்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட் வரும்போது அதோட இந்த 5ல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். அதோட வாஸ் ஆட் பண்ணிவிட்டு verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இங்கே ஏன் வாஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வாஸ்ன்றது பாஸ்ட்டை குறிக்குது. இது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது குறிக்கிறது என்னது? வாஸ். அண்ட் வேர்போட ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம்? ஏன்னா அது பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடந்திருக்கு. கண்டினியூஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். அப்போது இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஸ்லீப் அப்படின்னு இருக்குது, ஒரு வேர்ப் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லீப்பை நம்ம இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் வச்சு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண போகிறோம். இப்போது ஐ வாஸ் ஸ்லீப்பிங், he was sleeping, she was sleeping, it was sleeping. அடுத்து ஏதாவது ஒரு நேம். இப்போ மீனா was sleeping அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்? வேர்ப் ஆட் பண்ணிவிட்டு வாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். அடுத்து மிச்ச சப்ஜெக்ட், அதாவது யூ, வி, தே, மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்கா மிச்சம். இந்த யூ, வி, தே வந்துச்சு அப்படின்னா வேர் ஆட் பண்ணணும். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னா அந்த வேர் கிடையாது, அது வந்து WHERE. நான் சொல்கிறது என்னென்னா WERE. இங்கே வந்து ஹச் வராது. ஸோ வந்து வேர் அப்படின்றது பாஸ்ட்டை குறிக்குது. இங்கே நல்லா கவனிங்க. ஆம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆம் அல்லது இந்த இஸ், ஆம் இஸ் அப்படின்றது ப்ரெசன்ட், இதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வாஸ். ஸோ ஆம் வந்து ஐக்கு வரும். இஸ் எதுக்கெலாம் வரும்? ஹீ, ஷீ, இட், நேம்ஸுக்கெலாம் இஸ் வரும். ஸோ இது பாஸ்டில் சொல்கிறதுனால இந்த ஆம் இஸ் எதுக்கெலாம் வருதோ அது எல்லாத்துக்கும் இங்கே வாஸ் போடுறோம். ஆம் இஸுக்கு பதிலாக இங்கே வாஸ் போடுறோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் யூவி டேக்கு ஆர் போடுவோம், ஏஆர்இ, ஆர் போடுவோம். இங்கே பாஸ்ட் டென்ஸ்ன்றனால ஆரோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வேர். ஸோ இங்கே என்ன போடணும்? யூ வேர், வி வேர், தே வேர் அப்படின்னு தான் போடணும். ஏன்னா இது வந்து ஆரோட பாஸ்ட் ஃபார்ம். லாஸ்ட் என்ன பண்ணணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணிடணும். ஓகேவா? நம்ம இப்போது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாசிட்டிவில் நீ பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நான் ஒரு பொண்ணோ பையனோ யாரையோ பார்த்து நீ நேற்று பள்ளியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்த, நான் பார்த்தேன் உன்னைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நேற்று நான் உன்னை வந்து ஸ்கூல்லேருந்து நீ வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நீ பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருந்தாய். ஓகேவா? இப்போ இது என்னது? கொண்டுன்ற வார்த்தை வந்திருக்கு, அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் பாஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றோ இல்லை முந்தா நேற்றோ இல்லை 1 வீக் முன்னாடியோ நடந்திருக்கு, அப்போ அது பாஸ்ட். ஓகேவா? அப்போ நீ அப்படின்னா யூ வந்தால் என்ன போடணும்? வேர் போடணும். அப்போ யூ வேர். ஆக்ஷன் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. verb இங்கே என்ன சேர்க்குறோம்? கம். ஏன்னா வந்துக்கிட்டு இருந்த, அப்போ கம்மிங். ஐஎன்ஜி சேர்த்தா கம்மிங். யூ வேர் கம்மிங்.
எங்கேருந்து? ஸ்கூல்லேருந்து. அப்போ ஸ்கூல்னு மட்டும் போட்டால் போதுமா? யூ வேர் கம்மிங் ஸ்கூல் மீனிங் இல்லை இல்லையா? ஸோ அந்த டே 3ல் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி. என்ன சொல்லியிருக்கேன்? இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். பள்ளியிலிருந்துனா ஃப்ரம் ஸ்கூல், இல்லைன்னா கல்லூரியிலிருந்து ஃப்ரம் காலேஜ். இப்போது வீட்டிலிருந்து ஃப்ரம் ஹோம். ஓகேவா? இப்போ எங்கே இருந்து இப்போ வந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு, ஊரில் இருந்து இந்த லெட்ரு வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரம். இப்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு லெட்ரு அனுப்புகிறாங்கன்னா இந்த லெட்ரு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரம் சென்னை இல்லை ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃப்ரம்னா இருந்துன்னு அர்த்தம். இங்கே என்ன வந்திருக்கு? நீ பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருந்தாய். அப்போ யூ வேர் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். இதுவே நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? நீ பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருக்கவில்லை, நீ பள்ளியிலேருந்து வரல அப்படின்றோம். அப்போது ஈஸி. யூ வேர் சொல்லிட்டோம், நாட் மட்டும் சேர்க்கணும். யூ வேர் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல்னா பாசிட்டிவ், யூ வேர் நாட் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னா அது நெகட்டிவாக மாறிடும். இன்ட்ராகேட்டிவ்ல நம்ம எப்படி கேட்போம்? நீ பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருந்தாயா? இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், எங்கேயோ இருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நான் கேட்குறேன், மறுநாள் ஸ்கூலுக்கு போய் கேட்குறேன், நீ எங்கே இருந்து வந்துகிட்டு இருந்த? பள்ளியிலேருந்து தான் வரியா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போது நீ அப்படின்றது யூ வந்துடும், வேர் வந்துடும். அப்போ யூ வேர் வருமா இல்லை வேர் யூ வருமா? நான் இன்ட்ராகேட்டிவ்னால என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் வேர்ட் ஃபஸ்ட்டாக மாறிடும், ஃபர்ஸ்ட் வேர்ட் செகண்டாக மாறிடும். அப்போது நீங்கள் வந்து வேர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல், வேர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். ஓகேவா? சரி, பாசிட்டிவ்ல என்ன சொல்லுவோம்? யூ வேர் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? யூ வேர் நாட் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? வேர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். ஓகேவா? சரி, இதை ஒரு வாட்டி ரிகால் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி ஆம், இஸ் இது ரெண்டோட பாஸ்ட் ஃபார்ம் வாஸ், ஆரோட பாஸ்ட் ஃபார்ம் வேர். ஸோ ஐ, ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இந்த 5 வந்துச்சுன்னா was ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே மாதிரி யூ, வி, தே இது வந்துச்சுன்னா வேர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இது எதில் சொல்கிறோம்? இதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். ஓகேவா? பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால தான் வாஸ் வேர்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி கண்டினியூஸ்ன்றனால தான் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது டே 9 நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.